போச்சானா முள்ளே வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சாங்கோடைய லிரிக்கல் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ பேக்ரவுண்ட் செட் பண்ண எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -50 கொடுங்க. லைட்னஸ்னு இருக்கும். ஸோ லைட்னஸையுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மாஸ்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சர்க்கிள் ஷேப்போ இல்லை ஹார்ட் ஷேப்போ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பை கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இந்த லவ் ஷேப்பே கொடுத்து காமிக்கிறேன். ஸோ அந்த ஹார்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் உங்களுக்கு எங்கே இருக்கோ எது அந்த கரெக்டாக ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து டச் பண்ணி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லைட்டாக இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இப்போ மறுபடியும் அந்த மாஸ்க் ஆப்ஷன்லேயே போங்க. ஸோ பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு 10 கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நான் காப்பி பண்ணியிருக்கேனோ காப்பி பண்ண இமேஜை அப்படியே கீழே இந்த கார்னரில் மறுபடியும் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம மறுபடியும் செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள் ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது வந்து இமேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே அந்த மாஸ்க் ஆப்ஷன் போங்க. மாஸ்க் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி இதையும் அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். இப்போ செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதையும் கரெக்டாக வந்துட்டு கீழே நான் எப்படி இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தனோ அதே அளவுக்கு கரெக்டாக இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எமோஜி பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அந்த இமேஜ் பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிப் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த இமேஜ் பக்கம் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஆப்போசிட்டில் செட் பண்ணிட்டு அதையும் கரெக்டாக இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த இமேஜுக்கிட்ட அந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம இன்னும் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிரிக்ஸ் இருக்கும். இப்போ அந்த லிரிக்ஸை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து சென்ட்ரலில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக வந்துட்டு 50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துட்டு
ஏற்ற மாதிரி கரெக்டாக நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் வீடியோவை நீங்களும் மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு கப்புள்ஸ் மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் 2 இடத்துலையுமே உங்களோட ஃபோட்டோஸை வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.